guys, daily vlog day 6 full video பாருங்க. நைஸ் மலை 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 மக்களும் ஹசனியா ஸ்கூலுக்கு டேக்கு வந்துட்டேன் மலை இம்ரான் நான் விட்டு போகும் ஹசனியா ஸ்கூல் பாய்ஸ் இந்த சனிக்கிழமையிலே ரெடி ஆகி கொண்டு போகிறீங்க போட்டிக்கு எங்கே போட்டி எந்தையும் போட்டி கலாச்சார போட்டி நீ என்ன போட்டிக்கும் போகிற கிராத் நீ தக்பீர் ரைட் மாஷா அல்லாஹ் சரியா இம்ரான் அனு சலாம் அலைக்கும் எங்கே சேஃப்டி இல்லைவா சேஃப்டி இல்லை கண்டா இம்ரானோட மாளிகை இதான் இம்ரானோட கோட்டை சரியா ஏரியா தான் மகனு அது ஹசனியா ஸ்கூல் இம்ரான் தான் பேசுவேல்ல இவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க அவர்கிட்ட விஷயத்தை செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை இதுதான் துனியா இன்ஷா அல்லாஹ் காக்கா எல்லாரும் கொண்டு தின்னாமே காக்கா கூட சொத்த தின்னுலையா வாங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்து கேட்டு ஏன் செய்யும் இம்ரானா கிரிக்கெட்டு இப்படி கப்பல்லாம் லேசில்லாம் கப்பெல்லாம் எடுத்து வச்சிருச்சு என்ன கப்ப எடுத்து வச்சிருச்சு உன பாப்பா நானோட சிங்கக்குட்டி இப்படியான கடிச்சு கடாயை புறக்கும் வாயில் கையை போட்டாலும் இப்படியான கடிச்சிட்டு கேளா கடி கடி என்ன கடி கொஞ்சம் நானா டிவி வந்து எடுத்துருக்கு சரியா அந்த டிவி எடுத்ததுக்கான காரணத்தை சொல்லி செகண்ட் ஹேண்டில் பழைய கெட்டி டிவி வந்து எடுத்துருக்கு அது காரணம் எந்தியன்னு சொல்லி பின்னாடி சொல்ல போகிற எந்தையும் காரணம் டிவியா இதுதான் டிவி என்று அடுத்த பின்னாடி ஸ்க்ரீனு அது போனால் போனது தான் அப்படின்னா இப்போ எங்கிட்ட ஃபுல்லே வைத்திடக்கூடாது அதுக்கு தான் இதை எடுத்துக்க வந்து எதுக்க இதை எடுத்தா படைக்கு அவங்க கிளாஸ் பயித்துட்டு பள்ளி பயித்துட்டு போனால் மெச்சாக போகணும் இப்படினா பார்க்காது மெச்சா எனக்கு தெரியும் மெச்சன்னா எங்கேயும் போகணும்னு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ கோபி பிடிச்ச வெள்ளை எடுக்கும் இந்த இப்படி உடிச்சிய ஐஸு நீங்கள் பார்க்காது வந்து வெள்ளை கடை ஐஸ் குடிக்கிது அந்த ஐஸ் அல்லவா ஐஸ் வேலை முடிஞ்சு அதை பள்ளி போனால் கிளாஸ் போனால் அடுத்த வீட்டுக்கு வந்துடும் అందుకని டிவி பார்த்து இங்கே வந்துடணும் ஆடிக்காமே ஆடு வந்து கொட்டு நலையண்டால் உலாவிட்டு கொட்டுக்கு வரல எங்கேயாவது போய்த்துருக்கா அதுதான் ஆட்டுக்கொட்டு தரமாக அடிச்சு அப்போ நலையாக உள்ளுக்கு வந்துருக்கா பூனையை பாருங்க தண்ணி பட்டா ஓடி இருக்கு அதுக்கிட்டு நான் எடுத்து வைக்க ஆள் வந்து ஒரு ஹாரனும் சொல்லல ஆளுக்கு ஃபோன் யூஸ் பண்ண மேலே ஃபோனை யூஸ் பண்ணால் தெரியும் தானே ஃபோனை கண்ணுக்குள்ளே வச்சு குடிஞ்சிய அவர் ஃபோனை யூஸ் பண்ணல எங்கே ஃபோன் தாரங்கானு இது அப்படி இல்லை அங்கே நிற்கிய ரிமோட்டு கையில் நிற்கிய நைனா அப்படி போட்டுட்டா பாருங்க இதா இது சப்ஜெக்ட் வந்து வேலை நந்தி படிக்கிட்டு பண்ணியிருந்தான் தார டிவியில் இது தெரிய ஃபுட்டோ மீட்டியை நைனா டிவி அப்போ ஏடா கிளாஸ் டைம் கிளாஸ் போகணுமே வீட்டில் நிற்கிய வீட்டில் நிற்கணும் அதுக்கப்புறம் மற்ற எஞ்சி போயிடும் ஏன்னா கண்ணு விட்டுட்டு போனால் இந்த வயசுலேருந்து 15-16 வயசாச்சு கண்ணு விட்டுட்டு போனால் மூணாதான் ஏன்னா வீட்டில் நிற்கிறாட்டே போகிற வீட்டில் நிச்சவாகுது அது செய்யலா ஏன்னா மெஷின்லே வச்சுட்டு அதெல்லாம் பார்த்து தான் என்ன யோசனை பண்ணிச்சு எல்லோரும் கிடையாது இவர் ரூட்டை வச்சுக்கொண்டு ரூட்டை கட்டிட்டு போயிடுது ஏன்னா எங்கள் டீச்சர்ல வீடு கட்டலா சம்பாரிச்சு 5000 சம்பாரிச்சா வெளில எழுப்பி பார்த்து 1000 ரூபா வேணும் நாட்டிட்டு போயிடா ஏன்னா 1000 ரூபா சும்மா எழுப்பி பார்க்கறதுக்கு அது பிறகு ஒரு இடம் போரில் இப்போ நான் முந்தியமா எதுக்கான் பெட்ரோல் நயமே அச்சுட்டியும் நான் மிச்சம் பைத்து படுகல என்ன கவர் பண்ணி ஓடு வெல்டிங் பாஸ்ல ஓடு சரியா இந்த இதே வெல்டிங் மண் இல்லை எந்த கெட்டி தெரியுமா அவுத்து புடுங்குறாம வந்து வெல்டினை பண்ணினா சரி மிஷின் எல்லாமே வீட்டில் ஆயிடுச்சு மிஷின் எல்லா சாமானும் வீட்டில் ஆயிடுச்சு
වඩු බස් ඩූට්ல இந்தியில குட்டுவம் இல்லை பெட்டானில் மோடி வந்துச்சு இப்போ படுத்து எலும்பி லாக்டவுன் இந்திரகார சனிக்கிழமைக்கு லாக்டவுன் இந்திரகார ஸ்டில் ரன்னிங் இப்போ நீங்கள் மீன் தொட்டி ஒன்று பார்த்தேன் சாரி மீன் கடை உண்டு இப்போ இந்த இடத்துல வலை இழுக்கிய மார்னிங் கடலில் வலையை போட்டு வலை இழுக்கி இந்த இடத்துலேருந்து போட்டும் போகிற மீன் பிடிச்சதுக்கு அது ஆல்மோஸ்ட் இந்த ரோட்டில் போகிற எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக இந்த இடத்துல வலை இழுக்கி அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த இடத்துல விச்சிய மீனை மட்டுமே வலை இழுத்து வந்த மீன் அல்ல மோஸ்ட்லி ஹார்பர் மீன் இப்போ பொதுவாக தூரத்துலேருந்து வரவங்க நினச்சி அப்படியே கடலுக்கிட்ட இப்படி கடை ஒன்று போட்டுருச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமென்னு சொல்லி ஆனால் ஃப்ரெஷ் இல்லை ஹார்பர் மீன் தான் வாரது இந்த ரம்சானாண்ணா இலக்கீரை என்னோட ரம்சான் பாய் வரும் அதனால் பனைமரத்து கீழேருந்து பால் குடித்தாலும் கல்லண்டு செல்லவும் வராது ஏசி ரூம் ஒன்றுக்குள்ளே இருந்து கல்லை குடிச்சிட்டு பாலண்டு சொல்லி செல்லவும் வராது இந்த பில்டிங் மீன் மார்க்கெட்டுக்கு செஞ்ச பில்டிங் ஆனால் இப்போது எல்லோவுக்கு இது உதவிய சரியா இந்த இடத்துல மீன் மார்க்கெட் வராமல் இருந்ததும் அரசியல் கொள்ளக்கெண்ண முகத்து சுகுலணும் வெலை வெங்காயமா வெலை வெங்காய கஞ்சா நல்ல மாதிரி சாம சரி அது මේක අනිත් එක කොලකැඳ දාලා දෙන්න. කොලකැඳ බොන්න දරයි බොන්න நாங்கள் கொலக்கெந்த பிடிச்ச போகிறோம் குரக்கன் கெந்த තියෙනවා குரக்கன் கஞ்சி இருந்துச்சு இலக்கஞ்சி இருந்துச்சு அதே மாதிரி வெள்ளவங்காய கஞ்சி இருந்துச்சு ஹலோ இலனை காட்டும் இந்த இலக்கஞ்சி பிஸ்மில்லா அருமை நினச்சதை விட நல்லா இருக்கு இவ்வளோ தெரியுமா அவளுக்கு ஷராப் எவ்வளோ தெரியுமா இவ்வளோ தெரியுமா ஷராப் சராஃப்து தன்னோ சராஃப் வாப்பா அஞ்சு விடுச்சு நீங்கள் அஞ்சு விடுச்சல்லையா அஞ்சு ஃப்ரீ பஸ்ஸுட அன்பால் ஜிதாக்குமுல்லாஹ் நாங்கள் அஞ்சு விடுக்க வந்தேன் அவரை நன்மை தேடி போயிட்டு ஏன்னா அஞ்சுக்கு அவர் சல்லியை கொடுத்துட்டு போயிட்டு தேகாத்து கை கில்லக்கா சரியா மார்னிங் கில்லக்கா ஒரு இது 200 ரூபா 2 எடுத்தேன் நாங்கள் இப்போ மையோகை எடுத்தேன் இந்த மார்னிங் ரெண்டதுக்கு இந்த இடத்துல இறைச்சி மரக்கறி எல்லாம் வேறு வலையில் உற்பத்தி செய்யப்பட்டது மாங்காய் எடுத்த மாங்காய் 400 ரூபா இது வேறு மாங்காய் தான் வெளியூர் நாங்கள் இப்போ மார்னிங் ஓடிட்டு இப்படி வார வழியில் இந்த இடத்துல நான் போகிற நேரம் யோசிச்சோன்னே என்னடா சேஸ்லாம் போட்டு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு வசந்த் ஏகே ஹாஸ்பிட்டலில் ரத்தம் தானம் ரத்தம் எங்களுக்கு கொடுக்கணும் ரத்தம் கொடுத்துட்டு போயிடும் இப்போ என்ன கொண்டு போகும் இது மரக்கறியெல்லாம் வேங்கி கொண்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன் அந்த நேரம் அவன் கூப்பிட்டு ரத்தம் தந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் வளமையாக குடிக்கியது இப்போ கொஞ்ச நாளாக கொடுக்காமல் இருந்து சின்ன ஒரு இஷ்யூ வந்தாங்க இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அப்படி ஓகேன்னு சொல்லி இருந்தால் ரத்தத்தை கொடுத்துட்டு போகும் அந்த சேலை என்னோட குடிக்கிட்டு போகுது தெரிஞ்சு உங்களை குட்டமெல்லாம் போட்டு இருப்பாட்டிட்டேனா இருப்பாட்டி வச்சுச்சிங்களே அது சரி நம்பர் खैरन टोपी बार अन्ना से பாருங்க பாஸ் என்ன சும்மா ஹைவா அடிச்சியே இது பசந்தா பசந்து தானே இவன் ஒரு ஏப்ப வீட்டு குளத்துக்கு இது பசந்தண்டி என் கைஸ் கமெண்ட்ல வரும் பசந்தோ இல்லை நீ பசந்து வரணும் இவரிட துக்கவே அப்பே அம்மா அமுதாவட்ட மாவதுன்னனே அப்படியா இல்லையே கொமாண்டோ எங்களுக்கு எப்போதும் இப்படி கைஸ் இந்தியாவிலேருந்து கெப்போயா மாற போகிறேன் முடி வெட்டினேன் எனக்கு முடி அவ்வளோ சூட்டபுள் ஆகாத மாதிரி விளங்கிய
நல்லா தூக்கி வெட்டிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல். நான் நினச்சது எனக்கு கிடைச்சல. இப்போது இந்தியில இருந்து கொஞ்ச நாளைக்கு கெப்போயா மாறுவோமோ அப்படின்னு சொல்லி ஐடியா. எனக்கு இந்த இந்த கெப் போடியது எனக்கு கொஞ்சம் அவ்வளோ விருப்பம் இல்லை. நான் ஹெட் தான் போடியது, அந்த ரவுண்ட் கெப் தான். சரியா? அதுலேயும் எனக்கு இந்த முன்னுக்கு இந்த ஹுட்டை வச்சு போடியதும் விருப்பம் இல்லை. இப்படி போடியது தான் விருப்பம். சரியா? இப்போ கைஸ், இப்படி இருந்தால் செட்டிஸாக இருச்சோ, அப்படி இல்லாட்டி இப்படி இருந்தால் செட்டிஸாக இருச்சோன்னு சொல்லி ஐடியா ஒன்று பண்ணி செல்லுங்க போகும். சரியா? இந்தியிலிருந்து கெப்போய் கொண்ட அப்படி இப்படி ஆயிட்டு செய்ய வழியில் எது நல்லா இருச்சும் இது நல்லா இருச்சுமாயும் விளங்கிய. சரியா? ராமிகான் ஒன்றுமாய் ஏய். சரியா? இதுவும் இப்படி நல்லா இருச்சுமாய் விளங்கிய. இது ஜாயா ஒரு யூடியூபர் ஒன்றுமாயும் விளங்கிய. சரியா? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. ஓகே கைஸ்? ஓகே கைஸ், இந்த இடத்துல ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு. சரியா? இப்போ நாங்கள் வீடியோ ஷூட் ஒன்று போகணும். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு போய்த்துட்டு வீடியோ ஷூட்டை முடிச்சுட்டு அப்படி இன்றைக்கு சைக்கிள் ஒன்று வாங்கணும். என்றால் சைக்கிளில் ஒன்று கட்டாயம் தேவைப்படியே சைக்கிள் ஒன்று பார்க்கறதுக்கு போகணும். இப்போக்கு வேங்கல செகண்ட் ஹேண்டில் சைக்கிள் ஒன்று சரி, ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி சைக்கிள் ஒன்று சரி இருந்துன்னு சொல்லி சொன்னா பார்ப்போம். இந்த யூடியூப்பில் டெய்லி விலாக் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கூத்து கூடிடு எனக்கு கைஸ். நான் இப்போது இந்த கெப்பை போட்டுக்கொண்டு இப்படி கெப்பை போட்டுக்கொண்டு ரோட்டில் நடந்து வந்தேன். சரியா? நான் இவன்கிட்ட கேட்டேன், அடே கெப் போட்டுக்கொண்டு வரேன் நல்லமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் இதுவரையும் கெப் போட்டு இல்லை. சரியா? கெப் போட்டு வரேன் நல்லமோ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லியா, நானே சிறுப்பு அடக்கிக்கொண்டு வரவா, நீங்கள் என்னாட்ட கேட்டு இன்னும் சிறுப்புட்டிவா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ ஓகே, நான் கெப் செட் ஆகியல்லையோடா. நீ முன்தாசா அஸ்ஸலாமு அலைக்கும். முன்தாசா நான் ஷொக்கு நான் கெப் போட்டது. கெப் நல்லம் இல்லையா? இப்படி போட்டு இவனு சிரிச்சியே கெப் போட்ட ஷேப் இல்லையா? அதே நான் ஹெல்மெட் போட்டுக்குவோம் செய்ய வரையில கைஸ். அவசரமாக சல்லி கொஞ்சம் சேர்த்து இந்த பைக்கோனை வாங்கிடுவோம். பைக்கோன் இல்லாட்டி இப்போ வீலுக்கு இனிக்கு 500 ரூபா 300 ரூபான்னு சொல்லி அதுக்கே மாதத்துக்கு 15,000 20,000 சொல்லி போயிடுது. எனக்கெல்லாம் இவங்களுக்கான அதுக்கு பைக்கோன் வாங்கினாலே சரி. ஃபஸ்ட்டு சூஸ் கைஸ். இப்போ 11:30. சரியா? 11:30க்கு முடிச்சு கொண்டிருந்ததுக்கு ஒரு நயம் ஒன்று என்றால் இவங்க சாப்பாடு ஒன்று எடுத்து வந்துருக்கு. இது வந்து சொல்லி சொன்னா நாசி மிக்ஸு. இதே மாதிரி 3 போர்ஷன் நாசி மிக்ஸு, இந்த ரைஸு, அதோட பீஃப் ஸ்பைஸ். சரியா? இப்போ இதை தின்ட்டு தான் எங்கள் இதில் டே முடியுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் நான் எலும்பினது. ஒரு 1.5 hour படுத்துட்டு அப்படி எலும்பி இது இவனை வந்து இப்போ சாப்பாடு தந்துட்டேன். இன்ஷா அல்லாஹ் இது சிறப்பான ஒரு நாள், நல்ல ஒரு சம்பவம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் டே எப்படியும் போக போகிறேன்னு சொல்லி தெரியா. நாளை எதிர் டேயில் சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படியே நான் பேசிக்கொண்டு இருந்தால் பட்டணி தான் பண்ணுவோம்.